டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாராபுரம் ஜேபி புக் சென்டர்லேருந்து ஜெயக்குமார் பாலகிருஷ்ணன். இந்த பதிவில் நம்ம நிறைய அவுட் சோர்ஸ் புக்ஸ் இப்போ தொலைவ ஆரம்பிச்சிருக்கீங்க. அது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்த புத்தகமாக வந்து நீதி கட்சி வரலாறுன்னு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த புத்தகமும் இப்போ ப்ரீ புக்கிங்கில் வருது. ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து இது வரைக்கும் நீங்களாம் கேட்காத புத்தகம், அதிகம் விற்பனை ஆகாத புத்தகம். சரிங்களா? ஆனால் நிறைய இப்போ கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இல்லை குட்டி குட்டி புக்கு தான், இது வெறும் 35 ரூபா, ஒரு 100 பக்கத்துக்கு இருக்குது. சரிங்களா? இந்த குட்டி புக்கும் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய டக்குன்னு வாங்கி போட்டுட்டு நம்ம எப்போ விற்கணும் வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீடியோ முடிச்ச உடனே நீங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி இந்த புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் இந்த புத்தகங்களை உங்களுக்கு நம்ம அனுப்பி வைப்போம். எத்தனை புத்தகங்கள் எங்களுக்கு ஆர்டர் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் ஆர்டர் போட போகிறோம். சரிங்களா? குட்டி புத்தகம் தான். சரிங்களா? நீங்கள் டக்குன்னு எடுத்து கையில் வச்சு ஜம்முன்னு சீக்கிரம் முடிச்சிடலாம். அந்தளவுக்கு சின்ன சின்ன புத்தகங்கள் தான். சரிங்களா? வெறும் 35 ரூபாவில் இந்த புத்தகத்தோட பர்ச்சேஸ் லிங்க் என்ன, அந்த டீட்டெயிலாம் வந்து நான் கீழே உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்களும் அதை ஒரு முறை பார்த்துக்கலாம். புத்தகம் வந்து வெயிட் ரொம்ப கம்மி. சரிங்களா? ஆனால் மினிமம் கொரியர் சார்ஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் உங்களுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ புத்தகத்தோட விலை 35. 2016 மறுபதிப்பு, 2007 ஃபஸ்ட் பிரிண்ட் போட்டிருக்காங்க. எழுதப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. சரிங்களா? இந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படுது, அவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம வெப்சைட்டை விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வெப்சைட்டில் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல கொடுத்துறோம். அந்த எந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் கீழே உங்களுக்கு லிங்க்கில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? எஸ், இந்த புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க அவசியம் நம்ம கடை வாட்ஸ்அப் நம்பருக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லாட்டி டேரெக்டாக வெப்சைட்டில் போய் இந்த புத்தகத்தை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த புத்தகத்தோட லிங்க், இது ஒரு புத்தகம் மட்டும் போதும்னு நினைக்கக்கூடியவங்க டேரெக்டாக பை நோன்னு கொடுத்துருங்க. இல்லை மற்ற புத்தகங்களாம் சேர்த்து வாங்கணும், 2 புக்கு 3 புக்கு வாங்கணும், 4 புக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆட் டு கார்ட்டுன்னு கொடுத்துக்கிட்டே வாங்க. சரிங்களா? எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ண ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்ததாக வந்து மேலே சர்ச் பண்ணுறதுக்கு பக்கத்தில் உங்களோட கார்ட் பேஸ்கெட் சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளில் போய்ட்டு உங்கள் என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா, ப்ளஸ் மைனஸ் குவான்டிட்டி ஏதாவது பண்ணணும்னா அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். 3 ஸ்டெப் தான். ஃபஸ்ட்டு புதுசாக வரவங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்பு, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரே ஸ்டெப் தான். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வர யூசர்ஸ் வரவங்களுக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும், அட்ரஸ் கொடுக்கணும், செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ அது ரெண்டையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா 3ஆவது ஸ்டெப் பேமெண்ட்டு. செகண்ட் டைம் யூசர்ஸ் ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து டேரெக்டாக 3rd ஸ்டெப்புக்கே போயிடலாம். ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். ஐடி கிரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் பேர், மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் பண்ணிங்க ஐடி. அப்புறம் எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு முகவரிக்கு புத்தகங்கள் தேவையோ அந்த அட்ரஸை ஒரு முறை கொடுத்துருங்க. அவ்வளோதான், 2 ஸ்டெப் முடிஞ்சது. 3ஆவது ஸ்டெப் பேமெண்ட். அது QR கோடு தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? உங்கள் பில் அமௌண்ட் என்னமோ அதற்கான QR கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணி பே பண்ணிக்கலாம். QR கோட் ஜென்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப் ரெடியாக ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக வரக்கூடிய QR கோட் அப்படிங்கிறனால டைம் லிமிட் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் தான் டைம் லிமிட் இருக்கும். அதுக்கப்புறம் அது எக்ஸ்பைரி ஆகிடும். அதனால் எல்லாம் ரெடியாக வச்சுட்டு நீங்கள் உங்கள் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.